கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையான இன்று கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை சிறப்பான விதத்தில் நினைவு கூர்ந்து அவருடைய பரிந்து பேசுதலினால் ஆண்டவருடைய அபரிவிதமான நலன்களை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாள் இந்த நாள். இவற்றோடு இணைந்து இன்று நம் தாயாம் திரு அவை புனித பிளேஸ் என்கின்ற ஆயரையும் மறைசாட்சியையும் நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. தொண்டை வலியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், சரியாக பேச முடியாமல் திக்கி திக்கி பேசுகிறவர்கள், இந்த தொண்டை பகுதியில் இருக்கின்ற கரகரப்பு, தொண்டை அடைப்பு, தொண்டையில் ஏற்பட்டிருக்கிற கேன்சர் போன்ற புற்றுநோய்கள் எதுவாக இருந்தாலும் இந்த புனிதருடைய பரிந்து பேசுதலினால் நற்சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை சொல்லுகிறபடி, மகனே மகளே, உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. யாயிருடைய மகள் இறந்து போயிருக்கிறாள். யாயிருடைய நம்பிக்கையினால் அவருடைய மகள் உயிரோடு எழுப்பப்படுவதை நற்செய்தி விளக்குகிறது. 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் இயேசுவின் ஆடையை தொட்டு சுகமானதை அற்புதமாய் எடுத்துச் சொல்லுகிறது. நீங்களும் நானும் கூட நம்பிக்கையோடு ஆண்டவரை அணுகி வந்தால், விசுவாசத்தோடு அவருடைய திருமுன்னில் நம்முடைய விண்ணப்பங்களை, மன்றாட்டுக்களை, ஜெபங்களை ஒப்புக் கொடுத்தால் இந்த நாள் இனிய நாளாகவும் இந்த மாதம் முழுவதும் கடவுளுடைய ஆசீரை பெற்ற மாதமாகவும் நமக்கும் இருக்கும். எனவே கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி செபிப்போம். ஆமீன்.